Exercise 8.2 first sum, verify whether the following ratios are direction cosines of some vector or not. நம்ம என்ன வெரிஃபை பண்ணனா கொடுத்திருக்க ரேஷியோஸ் வந்துட்டு டைரக்ஷன் கோசைன்ஸ் தானா அப்படின்னு வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ ரிசல்ட் பார்த்தோம். ஸோ அது வந்து டைரக்ஷன் கோசைன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துட்டு நம்ம ஷோ பண்ணோம். ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம எல் எம் என் அப்படின்னு எடுத்துக்கணும். 1/5 3/5 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So given ratios are 1/5, 3/5, 4/5. So இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை வந்து Lன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து Mன்னு எடுத்துக்கிறோம், இந்த வேல்யூ வந்து Nன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 1/5 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா. 1/5 ஹோல் ஸ்கொயர், எம் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 3/5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர்னா 4/5 ஹோல் ஸ்கொயர். 1/5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/25 அப்படின்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த டினாமினேட்டர்லாம் சேம் அப்படிங்கிறதால ஆட் பண்ணலாம். இப்போ வந்து 25 அப்படின்னு வரும். ஸோ 9 + 1 வந்து 10, 10 + 16 வந்து பார்த்தோன்னா 26 அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 26/25 அப்படின்னு இருக்கு. இது வந்து நாட் ஈக்குவல் டு 1, 1க்கு வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா இந்த கிவன் ரேஷியோஸ் ஆர் நாட் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் எனி வெக்டர். எந்த ஒரு வெக்டரோடையும் டைரக்ஷன் கோசைன்ஸாக இருக்காது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னவா இருக்காது, டைரக்ஷன் கோசைன்ஸாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தோன்னா செகண்ட் சப்டிவிஷனு 1/√2 1/2 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல் ஈக்குவல் டு 1/√2, எம் ஈக்குவல் டு 1/2, என் ஈக்குவல் டு 1/2. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 1/√2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர்னா 1/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர்னா 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், √2 ஸ்கொயர் பண்ணால் 2 அப்படின்னு வரும். பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே டினாமினேட்டில் 4 இருக்குது, இங்கே டினாமினேட்டில் 4 இருக்குது, இங்கே 2 இருக்கிறதுனால இதை மட்டும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். அப்போ 2 அப்படின்னு வந்துடும். +1 +1 டினாமினேட்டரில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா 4 அப்படின்னு இருக்கும். டினாமினேட்டரில் 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ 2 + 1 + 1னா 4/4 அப்படின்னு வந்துடும். 4/4 கேன்சல் பண்ணால் 1. இப்போ பாருங்கள் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரோட வேல்யூ 1ன்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த கிவன் பாயிண்ட்ஸை நம்ம இந்த கிவன் ரேஷியோஸ் என்னன்னு சொல்லிடலாம், டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் சம் வெக்டர்னு சொல்லலாம். ஏதோ சம் வெக்டரோட டைரக்ஷன் கோசைன்ஸ் தான் இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷனு 4/3 0, 3/4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல் வந்து 4/3, எம் வந்துட்டு 0, என் வந்துட்டு 3/4. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல் ஸ்கொயர்னா 4/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர், என் ஸ்கொயர்னா 3/4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 9க்கும் 16க்கும் எல்சிஎம் வந்து எடுக்கணும். 9க்கும் 16க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்னா 16 × 9, 9 6 வந்து பார்த்தோன்னா 54, 1 9 9, அப்போ 144. எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 144 தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 16 அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 16 வந்து 256, 9 வந்து 81. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டினாமினேட்டரில் 144 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 337 கிடைக்குது. டினாமினேட்டரில் 144 இருக்கு. அப்போ இது வந்து 1க்கு ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு வந்து எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கல. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா கிவன் ரேஷியோஸ் ஆர் நாட் த டைரக்ஷன் கோசைன்ஸ். அது வந்து டைரக்ஷன் கோசைன்ஸ் கிடையாது அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. 8.2 செகண்ட் சம், ஃபைண்ட் த டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் அ வெக்டர் whose direction ratios are. என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்துட்டு எக்ஸ், இது வந்துட்டு ஒய், இது வந்துட்டு இசட், XYZ கொடுத்துட்டு நம்மளை வந்துட்டு டைரக்ஷன் கோசைன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. டைரக்ஷன் கோசைன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, x/r, y/r, z/r கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், XYZ தெரியுது. அப்போ r வந்து கண்டுபிடிக்கணும். ஆருக்கான ஃபார்முலா என்ன, √(x²,
ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துறதுலேருந்து நம்ம டைரக்ஷன் ரேஷியோ எழுதிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ் 1 2 3 அப்படிங்கிறது. ஸோ ஆறுங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரு. இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 அப்போ 1 ஸ்கொயர், ஒய் வந்துட்டு 2 அப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர், இசட் வந்துட்டு 3 அப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னு ஒரு 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 அப்படின்னு வரும். இதுதான் வந்து 6. நமக்கு வந்து டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஆர் அப்படின்னு வரணும். அப்போ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 வரும். நெக்ஸ்ட்டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 வரும். 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 வரும். அப்போ நமக்கு வந்து டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படின்றது எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர். அப்போ எக்ஸ் வந்து 1, ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14, ஒய் வந்துட்டு 2, ஆர் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14, இசட் வந்துட்டு 3, ஆர் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. ஓகேங்களா? இதில் செகண்ட் சப்டிவிஷனு 3 மைனஸ் 1 3. ஓகேங்களா? இது அப்போ எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து மைனஸ் 1, இசட் வந்து 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆறுங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரு. எக்ஸுக்கு பதிலாக 3 அப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 3 அப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 அப்படின்னு வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19. ஸோ இப்போ டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். எக்ஸ் வந்து 3, ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19, ஒய் வந்து மைனஸ் 1, ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19, இசட் வந்துட்டு 3, ஆர் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கோசைன்ஸு. அதே மாதிரி தேர்ட் ஒரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க 0, 0, 7. அப்போ எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 0, இசட் வந்து 7. ஆறுங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரு. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர், இசட் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49, 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7 அப்படின்னு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். எக்ஸ் வந்து 0ன்றதுனால 0 பை ஆர் வந்து 7 அப்போ 0 பை 7, ஒய் வந்து 0, ஆர் வந்து 7 அப்போ 0 பை 7, இசட் வந்துட்டு பார்த்தோன்னா 7, ஆரும் வந்து 7 அப்போ 7 பை 7. 0 பை 7 அர்த்தம் 0க்குள்ள எத்தனை 7 இருக்கும்? 0 7 தான் இருக்கும். 0 பை 7னா 0க்குள்ள எத்தனை 7 இருக்கும்? 0 7 தான் இருக்கும். ஓகேங்களா? 7 பை 7னா 7க்குள்ள எத்தனை 7 இருக்கும்? ஒரு 7 தான் இருக்கும். அப்போ 1. அப்போ 0, 0, 1 அப்படிங்கிறது தான் டைரக்ஷன் கோசைன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8.2லேயே தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த டைரக்ஷன் கோசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ். நம்ம பாருங்க டைரக்ஷன் கோசைன்ஸும் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் ரேஷியோஸும் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோன்றது ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ஒய் இசட்ன்றது தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். இதுதான் வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் கோசைன்ஸ். ஸோ கொடுத்துருக்க இந்த வெக்டர்ஸுக்கெல்லாம் இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3i கேப்பு மைனஸ் 4j கேப்பு பிளஸ் 8k கேப். இதில் எக்ஸுங்கிறது 3, ஒய்ங்கிறது மைனஸ் 4, இசட்ன்றது 8. அதுதான் வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கிவன் வெக்டர் கொடுத்துருக்கிற வெக்டரை எழுதிக்கிட்டோம். டைரக்ஷன் ரேஷியோன்றது வந்து பார்த்தோன்னா எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து மைனஸ் 4, இசட் வந்து 8. இதுதான் வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் ரேஷியோ. ஆறுங்கிறது வந்துன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயரு. எக்ஸ் வந்து 3 அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் ஒய் வந்து மைனஸ் 4 அப்போ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரு. இசட் வந்து 8 ஸோ அப்போ ப்ளஸ் 8 ஸ்கொயர்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 79 அப்படின்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 79. டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆர். ஸோ அப்போ எக்ஸ் வந்து 3, ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 79 அப்போ 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 79. ஒய் வந்து மைனஸ் 4, மைனஸ் ஒய் பை ஆர் அப்படிங்கிறதுனால ஒய் வந்து மைனஸ் 4, ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 79, இசட் வந்து 8 டிவைட் பை ஆறுங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 79. அப்போ டைரக்ஷன் கோசைன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டைரக்ஷன் ரேஷியோவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இதிலே வந்து பார்த்தோன்னா செகண்ட் சப்டிவிஷனை ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க. 3i கேப்பு ப்ளஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப். இதில் வந்து எக்ஸ் இது கொடுத்துருக்க வெக்டரை எழுதிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஐ கேப்போட கோஎஃபிஷியன் தான் எக்ஸு. அப்போ எக்ஸ் வந்து 3, ஜே கேப்போட கோஎஃபிஷியன் வந்து 1, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய். கே கேப்போட கோஎஃபிஷியன் தான் இசட்டு, அதோட கோஎஃபிஷியன் வந்து 1. அப்போ எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 1, இசட் வந்து 1. ஆறுன்றது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரு. எக்ஸ் வந்து
3ங்கிறதுனால 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். y வந்து 1ங்கிறதுனால ப்ளஸ் 1 ஸ்கொயர், z வந்து 1ங்கிறதுனால ப்ளஸ் 1 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணனா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ டோட்டலாக 11 வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோ. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல. இப்போ டைரக்ஷன் கோசைன் அப்படின்னும் போது எக்ஸ் பை ஆறு, ஒய் பை ஆறு, இசட் பை ஆறு. எக்ஸ் வந்து 3ன்னா 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 வரும், கமா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11, கமா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அங்கே பாருங்க. ஸோ அப்போ டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படின்றது 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11, கமா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. ஏன்னா ஒய் வந்துட்டு 1, இசட்டும் வந்துட்டு 1, அப்போ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இது தேர்ட் சப்டிவிஷன். இதிலே ஜே கேப் அப்படின்னு இருக்கு. அப்போ கிவன் வெக்டர் வந்து ஜே கேப் அப்படின்னு சொன்னா ஐ வந்துட்டு அங்கே இல்லை. அப்போ எக்ஸ் வந்து 0வா இருக்கும். ஜே கேப் தான் வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் தான் ஒய். அப்போ 1 இதோட முன்னாடி என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 இங்கே வந்து கே கேப் இல்லாதனால அங்கே இசட் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்போ ஆர் வெக்டர்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். எக்ஸ் வந்து 0ன்றதுனால 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். ஒய் வந்துட்டு 1ன்றதுனால 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். டோட்டலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1. டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படின்றது ஃபார்முலா எக்ஸ் பை ஆறு, ஒய் பை ஆறு, கமா இசட் பை ஆறு. எக்ஸ் வந்து 0, ஆர் வந்து 1. அப்போ 0 பை 1, 1 பை 1, 0 பை 1. 0க்குள்ளே எத்தனை 1 இருக்குன்னா 0 1 தான் இருக்கும். 1க்குள்ளே எத்தனை 1 இருக்கும், 1 ஒரே ஒரு 1 தான் இருக்கும். 0க்குள்ளே 0 1 தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படின்றது 0, 1, 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு fourth subdivision 5i cap minus 3j cap minus 48k cap. ஸோ கொடுத்துருக்க வெக்டர் கிவன் வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து மைனஸ் 3, இசட் வந்து மைனஸ் 48. ஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 48 ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் 48 ஸ்கொயர் பண்ணால் 2304. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2338 அப்படின்னு கிடைக்குது. டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆறு. எக்ஸ் வந்து 5, அப்போ 5 பை ஆறுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2338. ஒய்ங்கிறது வந்து மைனஸ் 3 டிவைட் பை ஆறுன்றதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2338 அப்படின்னு வரும். இசட் வந்து மைனஸ் 48 டிவைட் பை ஆர் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2338 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் 3i cap minus 3k cap plus 4j cap. ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு நம்ம ஆர்டராக ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே கேவும் ஜேவும் மாறி இருக்கிறதுனால 3i cap plus 4j cap minus 3k cap இந்த மாதிரி ஆர்டராக ரைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் ரேஷியோ வந்து நம்ம எழுதணும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3, அதுதான் எக்ஸ், 4 தான் வந்து ஒய், இந்த மைனஸ் 3 தான் வந்து இசட்டு. ஆறுங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், இது வந்து மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ இதை டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 34 அப்படின்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஆறு, கமா ஒய் பை ஆறு, கமா இசட் பை ஆறு. எக்ஸ் வந்து 3, அப்போ 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. ஒய் வந்து 4, அப்போ 4 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. இசட் வந்து மைனஸ் 3, ஸோ அப்போ மைனஸ் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. அடுத்து சிக்ஸ்த் சப்டிவிஷனு ஐ கேப் மைனஸ் கே கேப். இங்கே வந்து ஜே கேப் இல்லை. அப்போ ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ டைரக்ஷன் ரேஷியோ வந்து 1, ஜே இல்லாதனால 0, கே கேப்புக்கு முன்னாடி இருக்கிறது -1, அப்போ -1 அப்படின்னு வந்துடும். ஆறுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0ன்னு வந்துடும். -1 ஸ்கொயர் பண்ணால் 1, அப்போ 1 + 1னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது 1/√2, 0/√2 வந்து 0 தான், -1/√2 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதில் 6 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளியராக ஒரே ஒரு கான்செப்ட் தான். கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ்லேருந்து அதோட கோஎஃபிஷியன்ஸை XY Z எழுதிக்கணும். ஆறுங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரு. டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா x/6, y/6, z/6. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற 6 தான் வந்து டினாமினேட்டரில் எழுதணும். நியூமரேட்டரில் வந்து பார்த்தோன்னா XY Z இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் எழுதணும். 3, 4, -3 எழுதணும். டினாமினேட்டரில் நம்ம என்ன ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அதை ரைட் பண்ணோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. ஸோ நம்ம சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.